ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலே வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், சூரியன் வந்து எவ்வளோ அழகாக வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. என்னோடய மான்ஸ்ட்ரல்லா பிளான்ட்டில் வந்து புதுசாக ஒரு லீஃப் வந்திருக்கு. எனக்கு எப்போவுமே என் செடியில் வந்து புதுசாக ஒரு இலை வரும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இலையை வந்து எப்படியாவது மேட்ச்லேருந்து காப்பாற்றணும், அதான் கொஞ்சம் கஷ்டம். லாஸ்ட்டாக புதுசாக வந்து இலையை உடச்சிடுச்சு. பார்ப்போம் இது அழகாக வருதா இல்லையான்னு. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன்னா எக் கறி தான் பண்ண போகிறேன். ஸோ எக்கை வேக வச்சு எடுத்தாச்சு. இன்றைக்கி மண் சட்டியில் தான் எக் கறி பண்ண போகிறேன். ஸோ வந்து சட்டி சூடாகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டைக்கறி கூட என்ன பண்ண போகிறேன்னா பூரி பண்ண போகிறேன். பூரி வந்து நார்மல் பூரி கிடையாது. இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை இருக்குல்ல, அந்த பூரி தான் பண்ண போகிறேன். நான் வந்து பூரி பண்ணும்போது அந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி முட்டைக்கறி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ரெசிபி வேணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சட்டி சூடானதுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு எப்போவாது டைம் இல்லை ஆனால் ஏதாவது குயிக்காக பண்ணணும் ப்ளஸ் டேஸ்டியாகவும் இருக்கணும்னா இந்த முட்டைக்கறி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். வெங்காயம் தக்காளி இந்த ரெண்டையுமே வந்து நீளமாக நறுக்கி வச்சாலே போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. இது கூட மசாலா சேர்த்தா போதும், கறி ரெடி ஆயிரும். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லேசாக வதங்கினதுமே தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லாயிருக்கும். 2 இல்லைன்னா 3 தக்காளியை வந்து அதே நீளமாக வெட்டி இது கூட சேர்த்துடலாம். மண் சட்டியில் யாராவது முட்டைக்கறி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் முட்டைக்கறி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சமைக்கிறதுக்கு. நான் ரீசெண்ட் டைமாக தான் இந்த குக்கரில் வந்து முட்டையை வேக வச்சு எடுக்கிறேன். முந்தையெல்லாம் யோசிப்பேன் எப்படி குக்கரில் வேக வைக்கிறாங்கன்னு. ஆனால் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது ஓகேயாக இருக்குது எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா நம்ம மெதுவாக வந்து ஒரு பேன்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். டைம் இல்லை, குயிக்காக பண்ணணும் அப்படிங்கிற டைமில் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்தோன்னா ஃபாஸ்ட்டாக முட்டை ரெடியாகி வந்துடும். ஒரு விசில்லே அழகாக ரெடியாகி வந்துடும். ப்ளஸ் வந்து முட்டை ஓடலாம் அழகாக ஓப்பன் ஆகி வர இருக்கும். நம்மளுக்கு அடத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுமே மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லினால். அப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன். மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் எப்போ இந்த குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே சேர்ப்பேன். குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவி சாப்பிடும்போது. இன்றைக்கி இந்த குழம்புல வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கலை, பச்சை மிளகு சேர்க்கலை, கருவேப்பிலை சேர்க்கலை. இதெல்லாமே சேர்க்காமலேயே இந்த குழம்பு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இன்றைக்கி நான் வெந்தயக்கீரை பூரி எதுக்காக பண்ணிகிட்ருக்கேன்னா என் குழந்தைங்க வந்து ரைஸ் கூட கீரை கொடுத்தேன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து கீரை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பூரியை வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. நார்மலாக 3 பூரி சாப்பிட்றவங்க 4 பூரி கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ வந்து அதனால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். எப்போவும் இல்லை, எப்போவாச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. இங்கே பாருங்கள், பூரியை வந்து உருட்டினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சைட்லேயே வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்ருக்குது. முட்டையை சேர்த்துடலாம். முட்டையோட ஓடை அடத்திட்டு ஒரு கத்தி வச்சு கீறி விட்டுருக்கேன். அப்போ தான் குழம்பு நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். முட்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என்னோட மண் சட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக போச்சு. கொஞ்சம் பெருசாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து முட்டைக்குள்ளே நல்லா இறங்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு அதுக்கப்புறமா இறக்கி இது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். குழம்பு கொதிச்சிட்ருக்குது. சைட்லேயே வந்து பூரி உருட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூரியோட ரெசிபி இப்போ ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த பூரி எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெந்தயக்கீரோட இலைகளை தனியாக எடுத்துட்டு அது நல்லா வாஷ் பண்ணி அது குட்டியாக நறுக்கி எடுத்துட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, ஸோ அதே ப்ரொசீஜர் தான். சப்பாத்தி மாவு கூட அந்த கீரையை சேர்த்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்தேன். இவ்வளவுதான். இப்போ தண்ணி எப்படி சேர்க்கணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் சூடு தண்ணி, கொஞ்சம் பச்சை தண்ணி. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லேஸ் சூடில் வந்து மாவில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நான் எனக்கு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்ததுனால மாவு ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. நீங்கள் கையிலே பிசைஞ்சுக்கங்க, ரொம்ப அழகாக வரும் பூரி. பூரி எப்போவுமே உருட்டுறதுக்கு முன்னால் கொஞ்சம் மாவு கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டினோன்னா
பூரி வந்து சூப்பராக வரும். நான் எப்போ பூரி பண்ணும்போதும் உள்ளங்கையில் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் பூரி உருட்டுவேன். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வராது. ஸோ ரவுண்டாக ஒரு பவுல் எடுத்து வச்சு கட் பண்ணி தான் பூரி பண்ணுவேன். இப்போ அப்படிலாம் இல்லை, அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். சில டைம் வந்து கொஞ்சம் ஷேப் மாறி வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூரியை வந்து எப்படியும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன, அப்படியே சாப்பிட வேண்டியதான். பூரியோட ஷேப் முக்கியம் கிடையாது, பூரியோட டேஸ்ட் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பூரி மாவெல்லாம் உருட்டிட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். பூரியை வந்து எண்ணெயில் போட்டதுமே ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அழகாக பஃபியாக வரும். ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விடாதீங்க, பூரி பிரேக் ஆயிரும். இங்கே பாருங்கள், பூரி பொங்கி அழகாக வந்திருக்குது. பயங்கர சாஃப்டாகவும் டேஸ்டியாக வந்துச்சு. குழந்தைங்க எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடணும். எனக்கு கீரை சேர்த்துருக்கோம்ல, நம்ம கூட வந்து ரைஸ் கூட கீரையெல்லாம் வந்து சாப்பிடுவோம். குழந்தைங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூரி இல்லைன்னா சப்பாத்தியில் கூட சேர்த்து பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. மணக்க எம்மியான டேஸ்டியான பூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நான் இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை வேறு சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை குழம்பு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். முட்டை குழம்பு, அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை பூரி. நாங்கள் செம்மையாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நூன்னு ஒரு ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம ஆர்டர் பண்ணோன்னா 15 மினிட்ஸுக்குள்ளேயே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற திங்ஸோட ப்ரைஸை விட கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இங்கே நம்ம நார்மலாகவே சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினோன்னா 10 திங்ஸ் வாங்க போனோன்னா கண்டிப்பாக ஒரு 15-20 திங்ஸாக எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வரோம். ஆனால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, என்ன வாங்கணுமோ கரெக்டாக அதை மட்டும்தான் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம். இப்போலாம் லைஃப் எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஃபோன் எடுத்து ஒரு ஆப்பில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டில் கொண்டு கொடுக்குறாங்க திங்ஸ் எல்லாமே. இப்போது க்ரோசரி திங்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ட்ரெஸ் வாங்குறதா இருந்தால் கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுறாங்க. திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு, கைக்குள்ளே வந்துடுச்சு. நேற்று கூட என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன். முந்தியெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து, எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கும்போது லெட்டர் மூலமாக தான், லெட்டர் அனுப்பி தான் தெரிஞ்சுப்பாங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லெட்டர் வந்தால் தான் தெரியும் அங்கே என்ன விஷயம் நடந்தது, எப்படி இருக்காங்க அப்படின்லாம். ஆனால் இப்போ அப்படியா பாருங்கள், எப்போ வேணாலும் மாறி ஃபோன் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பண்ணிக்கலாம், மாறி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதான் என் பொண்ணுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், எவ்வளோ சேஞ்சஸ் இத்தனை இயர்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. முந்தையெல்லாம் வந்து கிறிஸ்மஸுக்கெல்லாம் கார்டு வாங்கி மெரி கிறிஸ்மஸ்னு எழுதி அனுப்புவோம் மாறி. அந்த கார்டு வாங்குறதே ஒரு தனி ஃபீல் தான். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் மெரி கிறிஸ்மஸோட முடிச்சுக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேஞ்சஸ் வந்ததில் வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஸோ நல்லதை எடுத்துப்போம், கெட்டதை விட்டுருவோம். நான் வந்து கேல் கீரை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேல் வந்து தமிழில் பரட்டைக்கீரைன்னு சொல்லுவோம். நிறைய வீடியோஸில் காமிச்சிருந்தேன். இதோட ஜூஸ் போடுறது ஆக்சுவலாக நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேல் கீரை இருக்குல்ல, இதில் வந்து குக்கும்பரும் லெமனும் போட்டு நல்ல கல்லுப்பும் போட்டு நல்ல ஒரு ஜூஸ் போட்டு குடித்தோன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருந்தோம். இப்போலாம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா மோஸ்ட்லி வந்து இந்த பேப்பர் கவரில் தான் வருது. அதில் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கூட ஃப்ரீயாக கவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். இது வந்து துணி வாஷ் பண்ணக்கூடிய லிக்விடு, இது பர்சில் ப்ராடக்ட்டு. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியை வந்து சோப்பில் வாஷ் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து பவுடரில் வாஷ் பண்ணோம், அப்புறமா இந்த லிக்விட் மாதிரி வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சூல் பவுடர் வரைக்கும் வந்தாச்சு துணி வாஷ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா நாட்களும் காலங்களும் போக எவ்வளோ மாற்றங்கள் பார்த்தீங்களா. இன்னும் போக இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஸோ இதெல்லாம் திங்ஸ் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில். நாங்கள் ஆர்டர் பண்ணதில் ஒரு 2-3 திங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நூனில் காண்டாக்ட் பண்ணி பேசினாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவங்க அந்த திங்ஸையும் டெலிவரி பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதே பே பண்ணிட்டோம். ஸோ நூனில் வந்து இந்த மிஸ்டேக் நடந்தனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா திங்ஸை டெலிவரி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து 10 dirhamsக்குள்ளே கிஃப்ட் வவுச்சர் கொடுத்தாங்க.
எதுக்குன்னா திங்ஸை வந்து மிஸ் பண்ணதுனால. ஸோ பரவாயில்ல, நூன் ஆப் ரொம்ப சேஃபான ஆப் தான். நாங்கள் நிறைய வாட்டி இந்த ஆப்பில் வந்து திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட பர்சனலி கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை விட கடையில் போய் வாங்குறது தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து திங்ஸ் வாங்க போகும்போது ஃபேமிலியாக தான் போவோம். ஸோ குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க கூட போய் ஷாப் பண்ணும்போது. ஸோ பிடிக்கும் எனக்கு கடையில் போய் ஷாப் பண்ணுறது. இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வீடியோ எடுக்கலை, டைம் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்க்கலாம். ரைஸு, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன், வேறு கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன், வேறு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அப்புறம் அப்பளம் கூடவே ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மேஷ் வரியா? நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னா, எங்கள் பில்டிங் கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப நாளாச்சு ஸ்விம்மிங் பூல் போய். எப்போவுமே போகணும்னு சொல்கிறது, ஆனால் போகிறது கிடையாது. கிளம்பி கீழே போகிறது தான் பெரிய ப்ராப்ளம். ஸோ வந்து இன்றைக்கி எப்படியாவது போகணுன்னு சொல்லி நான் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் வந்த புதுசில் வந்து அடிக்கடி போவோம் ஸ்விம்மிங் பூலுக்கு, ஆனால் இப்போ போகிறதே கிடையாது. எப்போவாச்சும் ஒரு வாட்டி போகிறது தான். இன்றைக்கி பாருங்கள், அழகாக மூன் மேலே வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு என்னவோ தெரில, காலையில் எழுந்திரிச்சதுமே சூரியனை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இருட்டினதுமே நிலா இருந்துச்சுன்னா நிலாவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்க லைஃப்பில் அப்பப்போ இயற்கை இந்த மாதிரி நின்று பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இங்கே பூல் வந்த டைமில் தான் சன்செட் ஆகிருந்தது. சன்செட் ஆனதுக்கப்புறமா வந்து வானம் ஒரு மாதிரி பிங்க் கலரா ஆரஞ்சு கலரா என்னன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த கிளிப்பை வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி ரொம்ப வார்மாக இருந்துச்சு, அதனால் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் கிளாஸுக்கெல்லாம் அனுப்பலை. இந்த மாதிரி அப்பப்போ பூலில் கொண்டு வந்து அவங்களா ப்ராக்டிஸ் பண்ணி படித்தது தான் ஸ்விம்மிங் எல்லாமே. எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது முந்தியெல்லாம், ஆனால் இப்போது வந்து ஓரளவுக்கு ஸ்விம் பண்ணுவேன். ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்விம் பண்ணும்போது மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். மைண்டுக்கு மட்டும் இல்லை, பாடிக்கு கூட நல்லது. நல்ல ஒரு ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க ஸ்விம் பண்ணுறது. லாஸ்ட் வீக்கெண்ட் தான் நாங்கள் எங்கேயுமே போகல, வீட்டில் தான் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எங்கேயும் போகிறதுனால குழந்தைங்களை கம்பல் பண்ணி நான் இங்கே ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு வந்திருந்தேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இங்கே கூப்பிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி சேர்ந்து ஸ்விம் பண்ணும்போது வந்து நிறைய பேசி கொஞ்சம் கேமெல்லாம் விளையாடி அந்த மாதிரி தான் ஸ்விம் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபேமிலியாக நல்ல ஒரு ஃபன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக கூப்பிட்டு வந்ததே அதுக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. வீடியோ பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒப்பீனியன் கமெண்ட் மூலம் தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.